பட் வந்து ட்ரேடு முழுக்க இந்த 1000 crores இந்த கூலி மட்டும் தான் பண்ணும் அப்படின்றதுனால இதுல ஏ சர்டிபிகேட் வரும்போது டெஃபினட்டா தட் பி டிராப் இன் நம்பர்ஸ்ன்ற மாதிரி ஒண்ணு கரெக்ட். பேசிட்டு இருக்காங்க. அது அது உண்மையாவும் இருக்கலாம். பட் வந்து அத எப்படியும் காம்பன்சேட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு டெஃபினட்டா இது வந்து என்னன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சிங்கிள் டைம் வியூங்கிறதே கிடையாது. மல்டிபிள் வாட்ச் வந்து கண்டிப்பா இந்த படத்துக்கு இருக்கும். கண்டிப்பா ஒரு படம் ஒரு தடவை பார்க்கலாங்கிற சென்டென்ஸ் வந்து என்னைக்குமே இந்த படத்துக்கு கண்டிப்பா செட் ஆகும். கண்டிப்பா ஆகும். கண் நல்லா தான் போகும்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்து இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இதோட செட்டிங்ஸ் பார்க்கும்போது ஒரு பேக்ரவுண்ட்ல வந்து இருந்த ஒரு ஆள், ஒரு தாதா மாதிரி இருந்த ஆளு சத்யராஜ் வந்து அவரை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு ஒரு 30 இயர்ஸ் அந்த ஐசோலேஷன்ல வச்சிருக்காரு. அவருக்கு ஒரு ப்ராப்ளம்ங்கிற போது அவரு கிளம்பி வராரு அப்படின்ற மாதிரி போகுது. இந்த கிளாஸ் ஆஃப் தி குரூப்ஸ் மாதிரி 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ், ரஜினி ஒரு குரூப், நாகார்ஜுன் ஒரு குரூப்,